ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். முறையான பயிற்சி மூலம் 30 நாட்களில் ஆங்கிலம் பேச எடுத்த முயற்சியில் இரண்டாவது நாளாக கண்டிஷனல் கிளாஸ் பார்க்கலாம். கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கிறது நிபந்தனை வாக்கியம், நிபந்தனை விதிப்பது. இதை இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இஃப் கிளாஸில் 2 சென்டென்சஸ் கண்டிப்பாக வரும். 2 சென்டென்சஸுமே கிளாஸ் தான். கிளாஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் அ ஃபைனைட் வேர்ப். கொஞ்சம் வார்த்தைகள் சேர்ந்து வரும்போது அதில் ஒரு ஃபைனைட் வேர்ப், அதில் ஒரு வினைச்சொல் இருந்ததுன்னா அதுதான் கிளாஸ். இந்த கிளாஸ் அந்த சென்டென்ஸ் முடிந்து இருந்ததுன்னா அது மெயின் கிளாஸ். அந்த சென்டென்ஸ் முடியலை, அதோட இன்னொரு சென்டென்ஸ் சேர்த்தா தான் அந்த சென்டென்ஸ் முடிவு பெறும் அப்படின்னு சொல்லும்போது அது சபார்டினேட் கிளாஸ். 2 வாக்கியங்களில் அந்த இஃப் வரக்கூடிய வாக்கியம் சபார்டினேட் கிளாஸ். அதோட ஒரு மெயின் கிளாஸ் சேர்த்து அந்த சென்டென்ஸ் நிறைவு பெறும். ஒரு செயல் நடைபெற்றால் இன்னொரு செயல் நடைபெறும் என்பதை விளக்குவது தான் இந்த கண்டிஷனல் கிளாஸ். இதை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை பார்த்தோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிற இஃப் கிளாஸ். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிற இஃப் கிளாஸை 3 விதமாக பிரிக்கலாம். முதல் வகை இஃப் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னா மெயின் கிளாஸும் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும். ஸோ இஃப் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்ததுன்னா மெயின் கிளாஸும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் பிகம்ஸ் வாட்டர். பனிக்கட்டியை சூடுபடுத்தினால் அது தண்ணீராக மாறுகிறது. இது எந்த காலத்துக்குமே பொருந்தும். எப்போ பனிக்கட்டியை சூடுபடுத்தினாலும் அது தண்ணீராக மாறும் என்பது அறிவியல் உண்மை. அப்போது அந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அறிவியல் சார்ந்த உண்மையெல்லாம் பேசும்போது, ரெகுலர் ஹேபிட்ஸ் வழக்கமான நம்ம செயல்களை பற்றி பேசும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இஃப் யூ ஹீட், ஹீட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். இட் பிகம்ஸ் வாட்டர். அந்த சென்டென்ஸில் இருக்கிற பிகம்ஸ் அப்படிங்கிற வேர்டு ப்ரெசன்ட் டென்ஸ். இஃப் யூ ஹீட் ஐஸ், பனிக்கட்டியை சூடுபடுத்தினால், இந்த சென்டென்ஸ் முடியலை. ஸோ இது ஒரு சபார்டினேட் கிளாஸ். இட் பிகம்ஸ் வாட்டர், அது தண்ணீராக மாறுகிறது. இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு மெயின் கிளாஸ். இதே சென்டென்ஸை இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ் அப்படியும் சொல்லலாம். பனிக்கட்டியை சூடுபடுத்தினால் அது உருகுகிறது. இதுவும் அறிவியல் பூர்வமான உண்மை. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதே போல் இஃப் யூ கூல் வாட்டர் இட் பிகம்ஸ் ஐஸ். தண்ணீரை குளிர வைத்தால் அது பனிக்கட்டியாக மாறுகிறது. தண்ணீரை குளிர வைக்கும்போது அது பனிக்கட்டியாக மாறுகிறது என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. எந்த காலத்துக்குமே இது பொருந்தும். அதனால் இஃப் கிளாஸ், மெயின் கிளாஸ் ரெண்டுலேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இஃப் கிளாஸில் இருக்கிற கூல் ப்ரெசன்ட் டென்ஸ், மெயின் கிளாஸில் இருக்கிற பிகம்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ரூல் படி இஃப் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக வந்தால் மெயின் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக மாறும். அப்படிங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள்ஸ். இது போல் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோன்னா, இஃப் ஐ கெட் அப் ஏர்லி ஐ கோ டு சர்ச். நான் சீக்கிரமாக எழுந்தால் கோயிலுக்கு செல்கிறேன். இதுவும் வழக்கமான ஒரு செயல். சீக்கிரம் எழுந்தால் கோயிலுக்கு போகிறது வழக்கம். சீக்கிரமாக எழும்பலைன்னா கோயிலுக்கு போகிறதில்ல அப்படிங்கிற மீனிங் இது வரும். இஃப் ஐ டோன்ட் கெட் அப் ஏர்லி ஐ டோன்ட் கோ டு சர்ச். ரெகுலர் ஹேபிட்ஸை பற்றி பேசும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் பேசணும். இந்த சென்டென்ஸில் கெட் அப் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். மெயின் கிளாஸில் இருக்கிற கோ ப்ரெசன்ட் டென்ஸ். இஃப் ஷி ஃபால்ஸ் சிக் ஷி கன்சல்ட்ஸ் அ டாக்டர். அவளுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டால் அவள் ஒரு மருத்துவரின் ஆலோசனை பெறுகிறாள். எப்போல்லாம் அவளுக்கு உடல்நலம் குறைவுபடுதோ அப்போல்லாம் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறா அப்படிங்கிற மீனிங் இது வரும். இதுவும் ரெகுலர் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இஃப் யூ பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கெட் மோர் ரெயின். நாம் நிறைய மரங்கள் நட்டால் நிறைய மழை பெறுகிறோம். நாம் நிறைய மரங்கள் நடும்போது நிறைய மழை பெறுகிறோம். இதுவும் அறிவியல் பூர்வமான உண்மை. மரங்கள் நிறைய நட்டோன்னா மழை அதிகமாவது இயற்கை. ஸோ இங்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இஃப் ஐ ப்ரிப்பேர் டீ ஐ ப்ரிப்பேர் ஃபார் ஆல் அட் ஹோம். நான் தேநீர் தயாரித்தால் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் சேர்த்தே தயாரிக்கிறேன். அதாவது இதுவும் ஒரு வழக்கமான ஒரு செயல். எப்போல்லாம் தேநீர் தயாரிக்கும் போது தனக்கு மட்டும் தயாரிக்காமல் எல்லாருக்குமே தயாரிக்கிறது வழக்கம். அப்போது அதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இஃப் யூ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் வொக்காபுலரி நாலேஜ். நீ தினமும் செய்தித்தாள் வாசித்தால் உனது சொல்வள அறிவு மேம்படுகிறது. ஸோ இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ். இது போல் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற 3 டைப்ஸில் ஃபஸ்ட்டு டைப் இஃப் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் மெயின் கிளாஸும் ப்ரெசன்ட் டென்ஸாக வரும் அப்படிங்கிறது. செகண்ட் டைப் பார்த்தோன்னா இஃப் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும்போது மெயின் கிளாஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம் அப்படிங்கிறது நவுன் இல்லாமல் வேர்ப்லேயே ஆரம்பிக்கிற சென்டென்சஸ். இது ஆர்டர், சஜஷன், கமாண்ட், ரிக்வெஸ்ட் இதில் எது வேணுமோ யூஸ் பண்ணலாம். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி இஃப் கிளாஸ் பார்க்கலாம். இஃப் இட் ரெயின்ஸ் டேக் அன் அம்ப்ரெல்லா ஆர் அ ரெயின் கோட். மழை பெய்தால்
குடை அல்லது மழைக்கோட்டு எடுத்துக்கொள். இதில் வந்து யாரை குறிப்பிட்டு சொல்கிறதுன்னு இல்லை. டேக் அன் அம்ப்ரெல்லா. யூ அப்படிங்கிற வேர்டு இதில் மறைஞ்சிருக்குது. இந்த யூ அப்படிங்கிறது நீ அல்லது நீங்கள் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இஃப் யூ மீட் சுமதி கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஹர். நீ சுமதியை சந்தித்தால் நான் அவளை மிகவும் கேட்டதாக சொல்லவும். நான் அவளை மிகவும் கேட்டதாக சொல்லு அல்லது சொல்லுங்கள். இஃப் யூ நீட் மணி ஆஸ்க் யுவர் ஃபாதர். உனக்கு பணம் தேவைப்பட்டால் உனது தந்தையிடம் கேள். இஃப் யூ கோ டு சர்ச் ப்ரே ஃபார் மீ டூ. நீ கோவிலுக்கு போனால் எனக்காகவும் ஜெபி. பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் கோவிலுக்கு போனால் எனக்காகவும் ஜெபியுங்கள். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் நெகட்டிவ் சொல்லும்போது டோன்ட் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கும். இஃப் ஷீ ஸ்கோல்ட்ஸ் யூ டோன்ட் கெட் நர்வஸ். அவள் உன்னை திட்டினால் பதட்டப்படாதே. இஃப் யூ ஹாவ் எக்ஸாம் டோன்ட் வாட்ச் டிவி டில் யுவர் எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர். உனக்கு பரீட்சை இருந்தால் பரீட்சை முடிவது வரை டிவி பார்க்காதே. இஃப் யூ ஹாவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் வெல் ஃபார் இட். உனக்கு பரீட்சை இருந்தால் அதற்காக நன்கு தயாரி. இஃப் யூ ஆர் சிக் கன்சல்ட் அ டாக்டர். உனக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் ஒரு டாக்டரின் ஆலோசனையை பெறு அல்லது பெறுங்கள். இஃப் யூ கோ டு த மார்க்கெட் ப்ளீஸ் பை சம் வெஜிடபிள்ஸ் ஃபார் மீ. நீ சந்தைக்கு போனால் தயவு செய்து எனக்கு சிறிது காய்கறிகள் வாங்கி வா அல்லது வாங்கி வாருங்கள். நீங்கள்னு சொன்னால் வாங்கி வாருங்கள் சொல்லணும். நீன்னு சொன்னால் வாங்கி வா அப்படின்னு சொல்லணும். பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இது பொருந்தும். ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் ரூல் பார்த்தோன்னா இஃப் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னா மெயின் கிளாஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் வரும் அப்படிங்கிறது. இந்த ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது வில் அல்லது ஷால் ப்ளஸ் V1 ஃபார்மில் இருக்கும். வில் ப்ளஸ் V1 ஷால் ப்ளஸ் V1 மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மே ப்ளஸ் V1 மஸ்ட் ப்ளஸ் V1 கேன் ப்ளஸ் V1ம் வரலாம். இப்போது இந்த ரூல் அப்ளை பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இஃப் ஐ கோ டு டெல்லி ஐ வில் ஸ்டே வித் மை சிஸ்டர். நான் டெல்லி சென்றால் எனது சகோதரியுடன் தங்குவேன். இஃப் ஷீ ரீச்சஸ் லேட் ஷீ காண்ட் அட்டன் த மீட்டிங். அவள் தாமதமாக வந்து சேர்ந்தால் அவளால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. இஃப் யூ ட்ரென்ச் இன் ரெயின் யூ வில் கெட் சிக். நீ மழையில் நனைந்தால் உனது உடல்நலம் பாதிக்கும். இஃப் யூ ட்ரென்ச் இன் ரெயின் யூ வில் கேட்ச் அ கோல்ட். நீ மழையில் நனைந்தால் உனக்கு சளி பிடிக்கும். இஃப் ஐ கோ டு சென்னை ஐ வில் கோ டு தி மெரினா பீச். நான் சென்னைக்கு சென்றால் மெரினா பீச்சிற்கு செல்வேன். இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் ஹீ வில் கெட் குட் மார்க்ஸ். அவன் கடினமாக உழைத்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவான். இஃப் யூ வாண்ட் டு கோ அப்ராட் யூ மஸ்ட் ஹாவ் அ பாஸ்போர்ட். நீ வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் உனக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் வேண்டும். இஃப் இட் இஸ் க்ளவுடி இட் மே ரெயின். மேகமூட்டமாக இருந்தால் மழை பெய்யலாம். இஃப் யூ ஆர் எலிஜிபிள் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப். உனக்கு தகுதி இருந்தால் நீ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதுபோல் இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்ததுன்னா மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இனி இஃப் கிளாஸில் செகண்ட் டைப்பான பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ரூல் தான். இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னா மெயின் கிளாஸில் உட் ப்ளஸ் V1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரும். உட் ப்ளஸ் V1 வர வேண்டிய இடத்துல குட் ப்ளஸ் V1 ஷுட் ப்ளஸ் V1 மைட் ப்ளஸ் V1 யூஸ் பண்ணலாம். இந்த பாஸ்ட் டென்ஸும் 3 விதமாக பிரிக்கலாம். வேர், ஹேட், V2. வேர், ஹேட், V2 இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். இதில் எதை யூஸ் பண்ணாலும் அதே சேம் ரூல் தான். ரூலில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு ரூல் வந்து இஃப் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸாக வரும்போது மெயின் கிளாஸ் உட் ப்ளஸ் V1 அல்லது குட் ப்ளஸ் V1 அல்லது ஷுட் ப்ளஸ் V1 அல்லது மைட் ப்ளஸ் V1 அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இந்த 3 வேர்ட்ஸும் சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ். இந்த வேர் அப்படிங்கிறது கற்பனைக்காக மட்டும் பயன்படுத்துவது. அதாவது இட் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் இமேஜினேஷன். ஒரு கற்பனையாக நடக்க முடியாத ஒன்றை நடந்ததாக நினைத்து கற்பனை பண்ணி பேசும்போது இந்த வேர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை இன் த ஸ்கை. நான் ஒரு பறவையாக இருந்திருந்தால் வானத்தில் பறந்திருப்பேன். நான் ஒரு பறவையாகவும் முடியாது, நான் வானத்தில் பறக்கவும் முடியாது. இது வெறும் ஒரு கற்பனை, ஜஸ்ட் இமேஜினேஷன். அப்போது அந்த ஐ வர வேண்டிய இடத்துல வேர் தான் யூஸ் பண்ணணும். ஐ பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் சார்ந்த ஆம், பாஸ்ட் டென்ஸ் சார்ந்த வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல். ஐ பக்கத்தில் வேர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் படிச்சிருப்போம். பட் இந்த இமேஜினேஷன் கற்பனையாக பேசுகிற இஃப் கிளாஸுக்கு ஐ பக்கத்தில் வேர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். இஃப் ஐ வேர் அ ட்ரீ ஐ வுட் கிவ் யூ ஃப்ரூட்ஸ். நான் ஒரு மரமாக இருந்திருந்தால் நான் உனக்கு அல்லது உங்களுக்கு பழங்கள் கொடுத்திருப்பேன். இஃப் ஐ வேர் அ ட்ரீ ஐ வுட் கிவ் ஷேட். நான் ஒரு மரமாக இருந்திருந்தால் நிழல் கொடுத்திருப்பேன். இஃப் ஐ வேர் அ லயன்
I would live in a forest. நான் ஒரு சிங்கமாக இருந்திருந்தால் காட்டில் வாழ்ந்திருப்பேன். If I were a fish, I would swim. நான் ஒரு மீனாக இருந்திருந்தால் நீந்தி இருப்பேன். If I were you, I would marry her. நான் நீயாக இருந்திருந்தால் நான் அவளை திருமணம் செய்திருப்பேன். நான் நீயாக ஆக முடியாது, நீ நானாக மாற முடியாது. ஜஸ்ட் இமேஜினேஷன். இதே போல் ஐ வர வேண்டிய இடத்துல ஷீ யூஸ் பண்ணியும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இஃப் ஷீ வேர் அ பேர்ட் ஷீ வுட் ஃப்ளை. அவள் பறவையாக இருந்திருந்தால் அவள் பறந்திருப்பாள். இஃப் ஷீ வேர் அ ஸ்டோன் ஷீ வுட் கீப் குவைட். அவள் ஒரு கல்லாக இருந்திருந்தால் அவள் அமைதியாக இருந்திருப்பாள். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஃபினிஷ் இட் அட் ஒன்ஸ். நான் நீயாக இருந்திருந்தால் இதை உடனே முடித்திருப்பேன். அதாவது இந்த வேலையை நான் உடனே செஞ்சு முடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மீனிங் வரும். இஃப் ஐ வேர் ஸ்ரீ ஐ வுட் நாட் பிஹேவ் லைக் திஸ். நான் ஸ்ரீயாக இருந்திருந்தால் இதுபோல் நடந்திருக்க மாட்டேன். அதாவது இது ஜஸ்ட் கற்பனை தான். நாம் யாராகவும் மாற முடியாது. நாம் என்றைக்கும் நாம் தான். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸில் ஹேட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாம். இதுவும் சேம் ரூல் தான். இஃப் கிளாஸில் ஹேட் வரும்போது மெயின் கிளாஸில் would ப்ளஸ் V1 அல்லது could ப்ளஸ் V1 அல்லது should ப்ளஸ் V1 அல்லது might ப்ளஸ் V1 யூஸ் பண்ணணும். சேம் ரூல் தான். பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துக்குமே சேம் ரூல் தான். இஃப் தே ஹேட் அ கார் they would reach on time. அவர்களிடம் ஒரு கார் இருந்திருந்தால் அவர்கள் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்திருப்பார்கள். If you had wings you would fly. உனக்கு சிறகுகள் இருந்திருந்தால் நீ பறந்திருப்பாய். If he had a chalk he would write on the blackboard. அவனிடம் ஒரு சாக் பீஸ் இருந்திருந்தால் அவன் கரும்பலகையில் எழுதியிருப்பான். If he had new shoes he would be happy. அவனிடம் புதிய ஷூக்கள் இருந்திருந்தால் அவன் மகிழ்ச்சியாக இருந்திருப்பான். If they had money they would build a new house. அவர்களிடம் பணம் இருந்திருந்தால் அவர்கள் புதிய வீடு கட்டியிருப்பார்கள். If she had more food she would share with her friends. அவளிடம் அதிக உணவு இருந்திருந்தால் அவள் தனது தோழிகளுடன் பகிர்ந்திருப்பாள். If he had a raincoat he would not drench in rain. அவனிடம் ஒரு மழைக்கோட்டு இருந்திருந்தால் அவன் மழையில் நனைந்திருக்க மாட்டான். பெரியவங்களாக இருந்தால் அவரிடம் ஒரு மழைக்கோட்டு இருந்திருந்தால் அவர் மழையில் நனைந்திருக்க மாட்டார். If Siva had good memory power he would answer all the questions. சிவாவிற்கு நல்ல ஞாபக சக்தி இருந்திருந்தால் அவன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்திருப்பான். இதுபோல் ஹேட் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி இஃப் கிளாஸ் பேசலாம். நெக்ஸ்ட் V2 அதாவது பாஸ்ட் டென்ஸ். அதாவது சேம் ரூல் தான். இஃப் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னா மெயின் கிளாஸ் would ப்ளஸ் V1 அல்லது should ப்ளஸ் V1 அல்லது could ப்ளஸ் V1 அல்லது might ப்ளஸ் V1 இதில் ஏதாவது ஒன்று வரலாம். ஸோ இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். இஃப் யூ கால்ட் மீ ஐ வுட் கம். நீ என்னை அழைத்திருந்தால் நான் வந்திருப்பேன். இஃப் ஹீ வென்ட் லேட் ஹீ வுட் நாட் கெட் வாட்டர். அவன் தாமதமாக சென்றிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கிடைத்திருக்காது. அதாவது சீக்கிரமாக போனதுனால தண்ணி கிடைச்சிது, கொஞ்சம் லேட்டாக போயிருந்தால் கூட அவனுக்கு கிடைச்சிருக்காது, அந்த மீனிங் வரும். இஃப் த டாக் கேம் அவுட் ஆஃப் த கேட் இட் வுட் பைட் அஸ். அந்த நாய் கேட்டை விட்டு வெளியில் வந்திருந்தால் நம்மை கடித்திருக்கும். இஃப் ஹீ ரேன் ஃபாஸ்ட் ஹீ வுட் வின் த ரேஸ். அவன் வேகமாக ஓடியிருந்தால் பந்தயத்தில் வெற்றி பெற்றிருப்பான். அதாவது வேகமாக ஓடலை, அதனால் பந்தயத்தில் வெற்றி பெறலை, அந்த மீனிங் வரும். இதில் ரேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ரூல் படி வுட் வின் சேர்த்துருக்குறோம். இஃப் ஐ வென்ட் டு த ஸ்டேடியம் எஸ்டர்டே ஐ வுட் see the இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ். நான் ஸ்டேடியத்திற்கு நேற்று சென்றிருந்தால் அங்கு இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை பார்த்திருப்பேன். இதுபோல் பாஸ்ட் டென்ஸ் வந்தாலும் சேம் ரூல் அப்ளை பண்ணி பேசலாம், எழுதலாம். இப்போது இஃப் கிளாஸில் லாஸ்ட்டு ரூலான பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாம். ரூல் படி இஃப் கிளாஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா மெயின் கிளாஸில் would have ப்ளஸ் V3 அல்லது should have ப்ளஸ் V3 அல்லது could have ப்ளஸ் V3 அல்லது might have ப்ளஸ் V3 இதில் ஏதாவது ஒன்று வரும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். இஃப் ஐ ஹேட் சேவ்டு மணி ஐ வுட் ஹவ் பாட் அ லேண்ட். நான் பணம் சேமித்து இருந்திருந்தால் ஒரு நிலம் வாங்கி இருந்திருப்பேன். பணம் சேமிக்கலை, அதனால் என்னால் இப்போ வாங்க முடியலை அப்படிங்கிற மீனிங்கில் இது வரும். இஃப் ஐ ஹேட் அ வைரஸ் ஃபீவர் ஐ வுட் ஹவ் கன்சல்டட் அ டாக்டர். எனக்கு வைரஸ் காய்ச்சல் இருந்திருந்தால் நான் ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டிருந்திருப்பேன். எனக்கு வைரஸ் காய்ச்சல் இல்லை, இருந்திருந்ததுன்னா நான் ஒரு டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்திருப்பேன் அப்படிங்கிற மீனிங் இது வரும். இந்த சென்டென்ஸில் 2 ஹேட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது கரெக்டான சென்டென்ஸ். ஹேட் ப்ளஸ் V3 ஃபார்மேட்டில் இது இருக்குது. ஹேட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அது பக்கத்தில் இருக்கிற ஹேட் V3 ஃபார்ம். ஹேட் ப்ளஸ் V3 ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால
இந்த சென்டென்ஸ் ஒரு சரியான சென்டென்ஸ் தான். இதே சென்டென்ஸை செகண்ட் ரூல் படி பாஸ்ட் டென்ஸாகவும் நம்ம மாற்றி யூஸ் பண்ணலாம். அப்படி பேசும்போது அந்த V3 ஃபார்மை எடுத்துடணும். இஃப் ஐ ஹேட் அ வைரஸ் ஃபீவர் ஐ வுட் கன்சல்ட் அ டாக்டர். அந்த ஃபார்மட் கரெக்டாக இருக்கும். எனக்கு வைரஸ் காய்ச்சல் இருந்திருந்தால் நான் ஒரு மருத்துவரின் ஆலோசனையை பெற்றிருப்பேன். இப்போது இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இஃப் ஷீ ஹேட் நோன் யுவர் ப்ராப்ளம் ஷீ வுட் ஹாவ் ஹெல்ப்ட் யூ. அவளுக்கு உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்திருந்திருந்தால் அவள் உனக்கு உதவி செய்திருந்திருப்பாள். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை, அதனால் அவள் உதவி செய்யவில்லை அப்படிங்கிற மீனிங் இதை எடுத்துக்கலாம். இஃப் யூ ஹேட் கிவன் மீ யுவர் மொபைல் நம்பர் ஐ வுட் ஹவ் கால்ட் யூ. நீ உனது மொபைல் எண்ணை கொடுத்திருந்திருந்தால் நான் உன்னை அழைத்திருந்திருப்பேன். இஃப் தே ஹேட் இன்வைட்டட் மீ ஃபார் த ஃபங்க்ஷன் ஐ வுட் ஹவ் அட்டெண்டட் இட். அவர்கள் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்திருந்தால் நான் அதில் கலந்து கொண்டிருந்திருப்பேன். இஃப் யூ ஹேட் சேவ்ட் இன் யுவர் யங் ஏஜ் யூ வுடன்ட் ஹவ் சஃபர்ட் இன் யுவர் ஓல்ட் ஏஜ். நீ உனது இளம் வயதில் சேமித்திருந்திருந்தால் உனது முதிர் வயதில் நீ கஷ்டப்பட்டிருந்திருக்க மாட்டாய். இஃப் ஐ ஹேட் நோன் யூ வேர் பிஸி ஐ வுடன்ட் ஹவ் டிஸ்டர்ப்ட் யூ. நீ பிஸியாக இருந்தது எனக்கு தெரிந்திருந்திருந்தால் நான் உன்னை தொந்தரவு செய்திருந்திருக்க மாட்டேன். இஃப் ஷீ ஹேடின் ஸ்டடிட் ஹார்டர் ஷி குடின்ட் ஹவ் பாஸ்ட். அவள் நன்றாக படித்திருந்திருக்காவிட்டால் அவளால் தேர்ச்சி பெற்றிருந்திருக்க முடியாது. இஃப் ஹீ ஹேட் லாக் த கேட் த டாக் வுட் நாட் ஹவ் கான் அவுட். அவர் கேட்டை பூட்டியிருந்திருந்தால் நாய் வெளியில் சென்றிருந்திருக்காது. இஃப் யூ ஹேட் ஆஸ்க்ட் மீ ஃபார் ஹெல்ப் ஐ வுட் ஹவ் ஹெல்ப்ட் யூ. நீ என்னிடம் உதவி கேட்டிருந்திருந்தால் நான் உனக்கு உதவி இருந்திருப்பேன். இஃப் ஐ ஹேட் பெய்ட் த ஃபீஸ் ஆன் டைம் ஐ ஷுட் நாட் ஹவ் பெய்ட் த பெனால்ட்டி. நான் சரியான சமயத்திற்குள் கட்டணம் செலுத்தி இருந்திருந்தால் அபராதம் கட்டியிருந்திருக்க வேண்டாம். இதுபோல் இந்த தேர்ட் ரூல், இஃப் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்ததுன்னா மெயின் கிளாஸில் would have plus V3 அல்லது could have plus V3 அல்லது should have plus V3 அல்லது might have plus V3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இந்த இஃப் கிளாஸ் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு ரூல் படி மாற்றலாம். எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் வழியாக பார்க்கலாம். இஃப் யூ இன்வைட் மீ ஃபார் யுவர் வெட்டிங் ஷுவர்லி ஐ வில் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். நீ என்னை உன்னது திருமணத்திற்கு அழைத்தால் நான் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன். இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்த சென்டென்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டைப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இஃப் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது மெயின் கிளாஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இந்த கண்டிஷனல் கிளாஸ் இருக்குது. இதே சென்டென்ஸை செகண்ட் டைப்பாக மாற்றும்போது, அதாவது பாஸ்ட் டென்ஸ், இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் வரும்போது மெயின் கிளாஸில் would ப்ளஸ் V1 ஃபார்மேட்டில் வரும். அந்த சென்டென்ஸில் இருக்கிற இன்வைட் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். அந்த ஒரு வேர்டை அப்படியே இன்வைட்டட் அப்படின்னு மாற்றணும், அவ்வளோதான். இஃப் யூ இன்வைட்டட் மீ ஃபார் யுவர் வெட்டிங் ஷுவர்லி ஐ வுட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். வில் அட்டெண்ட் அப்படின்னு இருக்குது, அந்த வில் அப்படியே வுட்டாக மாறும், அவ்வளவுதான். நீ என்னை உனது திருமணத்திற்கு அழைத்திருந்தால் நான் கண்டிப்பாக அதில் கலந்து கொண்டிருப்பேன். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் அப்படியே அந்த வேர்பை இன்வைட் அப்படின்னு இருந்தது இன்வைட்டட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். இதே சென்டென்ஸை அப்படியே ஹேட் இன்வைட்டட் அப்படின்னு மாற்றணுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறிடும். அப்போது இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்ததுன்னா அப்படியே அந்த வில் அட்டெண்ட் எப்படி வுட் அட்டெண்டாக மாறிச்சதோ அதே வேர்டை அப்படியே வுட் ஹாவ் அட்டெண்டட் அக்கார்டிங் டு த ரூல் படி would have plus V3ன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி would have plus V3 ஃபார்மேட்டில் would have attended the function அந்த மாதிரி மாற்றணும். If you had invited me for your marriage surely I would have attended the function. நீ என்னை உனது திருமணத்திற்கு அழைத்திருந்திருந்தால் நான் கண்டிப்பாக அதில் கலந்து கொண்டிருந்திருப்பேன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ எல்லாமே ஒன்று தான். ரூல் மட்டும் அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரூல் மாற்றணுன்னா நம்ம பிழை இல்லாமல் இங்கிலீஷ் பேசலாம். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிளோடு இந்த வீடியோவை முடிக்கலாம். இஃப் இட் ரெயின்ஸ் ஹெவிலி ஐ won't go outside. மழை அதிகமாக பெய்தால் நான் வெளியில் போக மாட்டேன். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரெயின்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், இந்த பக்கம் won't go அப்படின்னா நான் போக மாட்டேன். நெகட்டிவ் சென்டென்ஸ் பட் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. அக்கார்டிங் டு த ரூல் ஃபஸ்ட்டு ரூல் படி இது இருக்குது. இதே சென்டென்ஸை செகண்ட் ரூல் படி மாற்றும்போது ரெயின்ஸ் அப்படிங்கிற அந்த டென்ஸை மட்டும் மாற்றினா போதும். ரெயின்ஸை ரெயின்டுன்னு மாற்றும்போது won't go அப்படிங்கிறது wouldn't goவாக மாறிடும், அவ்வளோதான். இஃப் இட் ரெயின்ட் ஹெவிலி ஐ wouldn't go outside. மழை அதிகமாக பெய்திருந்தால் நான் வெளியில் போயிருக்க மாட்டேன். இதே சென்டென்ஸை தேர்ட் ரூல் படி மாற்றும்போது, அதாவது இஃப் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வர மாதிரி மாற்றும்போது
ஹேட் அப்படிங்கிற வேர்டு மட்டும் அதோட ஆட் பண்ணுறோம். ஹேட் ரெயின்டு. ரெயின்டு அப்படிங்கிற வேர்டை ஹேட் ரெயின்டாக மாற்றுறோம். அப்போது ரூல் படி மெயின் கிளாஸில் இருக்கிற வேர்ப் வுடின்ட் கோ அப்படின்னு இருக்கிற வேர்ப் வுடின்ட் ஹாவ் கான் வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3 ஃபார்மில் வந்துடும். இஃப் இட் ஹேட் ரெயின் ஐ வுடின்ட் ஹாவ் கான் அவுட் சைட். மழை அதிகமாக பெய்திருந்திருந்தால் நான் வெளியில் போயிருந்திருக்க மாட்டேன். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ மீனிங் ஏற்ற மாதிரி நம்ம இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறது அவ்வளவு கடினமாக இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நோட்ஸ் எடுத்து நீங்கள் அதை திருப்பி ப்ரிப்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஃப் கிளாஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா, அதில் இந்த இஃப் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அதாவது ரூல் படி சபார்டினேட் கிளாஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் மட்டும்தான் வரும். எல்லா சென்டென்சஸ்லேயுமே ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ் வர்றதுனால இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.